ஆடு, கோழி, பன்றி பண்ணை அமைப்பதற்கு 50% அரசு மானியம். திட்டத்தில் எப்படி பயன்பெறுவது, இந்த திட்டத்தை எப்படி சரியாக பயன்படுத்திக் கொள்வது என்ற முழு தகவலையும் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். தேசிய கால்நடை இயக்ககம் 2021-22 ஆண்டின் கீழ் கோழி, வெள்ளாடு அல்லது செம்பரி ஆடு, பன்றிகள் பண்ணை அமைக்கவும், தீவனம், தீவன பயிர் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பிற்காக மொத்த திட்டத்தில் 50%ஆனது மானியமாக வழங்கப்படும் என்பதை தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. மத்திய அரசிடமிருந்தும் தமிழக அரசிடமிருந்தும் பல்வேறு வகையான நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இது மத்திய அரசின் மீன்வள, கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறையின் மூலமாக செயல்படுத்தப்படும் தேசிய கால்நடை இயக்ககம் NLM 2021-22 ஆண்டின் கீழ் வேலைவாய்ப்பு உருவாக்கம், தொழில் முனைவோர் மேம்பாட்டு, கால்நடை உற்பத்தி திறன் அதிகரிப்பு மற்றும் இறைச்சி, பால், முட்டை மற்றும் கம்பளி உற்பத்தி அதிகப்படுத்துவது இலக்காக கொண்டு இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் கீழ் புறக்கட கோழி வளர்ப்பு, செம்மறி ஆடு, வெள்ளாடு வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, தீவனம் மற்றும் தீவன பயிர் சேமிப்பு மேம்படுத்துதல், செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாட்டின் மேம்படுத்துதல் மற்றும் தீவன உற்பத்தி ஆகிய பணிகளை மேற்கொள்வதற்கு தொழில் முனைவோரை உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாக உள்ளது. கோழி பண்ணை அமைப்பதற்கு ரூபாய் 25 லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் கோழி வளர்ப்பதற்கு, தொழில் முனைவோர் ஆவதற்கு 1000 நாட்டு கோழிகள் கொண்ட பண்ணை அமைத்து முட்டை உற்பத்தி செய்து கோழி குஞ்சுகள் பொரிப்பகம், வழி கோழி குஞ்சுகள் உற்பத்தி செய்தல், 4 வார வயது வரை வளர்த்து மொத்த திட்ட செலவில் மூலதன செலவில் 50% மானியம் பெறலாம். அதிகபட்சமாக 25 லட்சம் ரூபாய் வரை கோழி பண்ணை அமைத்து மானியம் பெறப்படும். இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாது ஆடு பண்ணை அமைப்பதற்கு ஆட்டு பண்ணைக்கு 50 லட்சம் வரை மானியமானது வழங்கப்படுகிறது. வெள்ளாடு அல்லது செம்பரி ஆடு வளர்க்கக்கூடிய தொழில் முனைவோர் ஆவர்களுக்கு 500 பெண் ஆடுகள் மற்றும் 25 கிடா ஆடுகள் கொண்டது ஒரு அலகாக அமைக்கப்படுகிறது. இதில் மொத்த திட்ட செலவில் மூலதன செலவில் 50% மானியமாக வழங்கப்படும். அதாவது 50 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்பட உள்ளது. இந்த மானிய தொகையானது 2 தவணைகளில் வழங்கப்படுகிறது. இதே போன்று பன்றி பண்ணை அமைப்பதற்கு 30 லட்சம் ரூபாய் வரை மானியமானது வழங்கப்படுகிறது. பன்றி பண்ணை அமைக்க தொழில் முனைவோர் ஆவதற்கு 100 பன்றிகளும் 25 பெண் ஆண் பன்றிகளும் கொண்ட அமைப்பு ஒரு அழகாக கருதப்படுகிறது. இந்த 100 பெண் பன்றிகளும் 25 ஆண் பன்றிகளும் வளர்ப்பதற்கு திட்ட செலவில் மூலதனமாக ஆகக்கூடிய செலவில் 50% மானியமாக வழங்கப்படும். அதாவது 30 லட்சம் ரூபாய் வரை மானியமாக பன்றி பண்ணை அமைப்பதற்கு வழங்கப்படுகிறது. தீவனம், தீவன பயிர் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு போன்ற பணிகளுக்கு ரூபாய் 50 லட்சம் ரூபாய் வரை மானியமானது வழங்கப்படுகிறது. தீவனம் மற்றும் தீவன பயிர் சேமிப்பு, பாதுகாப்பு போன்றவற்றில் ஒரு ஆண்டிற்கு 2000 டன்னில் இருந்து 2400 மெட்ரிக் டன் வரை வைக்கோல் அல்லது ஊறுகாய் புல் அல்லது ஒரு நாளில் 30 மெட்ரிக் டன் மொத்த கலப்பு தீவனம் அல்லது கலப்பு தீவன கட்டி தயாரித்தல் மற்றும் சேமித்தல் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய தொழில் முனைவோர்களுக்கு தளவாட செலவுகள் வாங்குவதற்கு அமைப்பதற்கு மொத்த திட்ட செலவில் மூலதன செலவில் 50% மானியமானது வழங்கப்படும். அதாவது அதிகபட்சமாக 50 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படுகிறது என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெறுவதற்கு என்னென்ன தகுதிகள் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளன என்பதையும் விரிவாக பார்க்கலாம். இந்த திட்டத்தின் கீழ் தனி நபர் சுய உதவி குழு, விவசாய உற்பத்தியாளர்கள் அமைப்பு, விவசாய கூட்டுறவு பொறுப்பு சங்கங்கள், பிரிவு 8 கீழ் செயல்படக்கூடிய நிறுவனங்கள் ஆகியவை தகுதியானவர்களாக பார்க்கப்படுகின்றன. தனிநபரும் விண்ணப்பித்து பயன்பெறலாம். இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கு பயனாளிகள் சொந்தமாக அல்லது குத்தகைக்கு நிலம் எடுத்து வைத்திருக்க வேண்டும். பயனாளிகள் தொழில் முனைவோர் ஆவர் அல்லது அதற்கான தகுதி உள்ள நிறுவனங்களிடமிருந்து திட்டத்திற்கான வங்கி கடன் அனுமதி பெற்றிருக்க வேண்டும் அல்லது வங்கி கடன் உத்தரவாதத்தை பெற்றிருக்க வேண்டும். மட்டுமல்லாது பயனாளிகள் இந்த திட்டத்தின் மதிப்பீட்டிற்கான அங்கீகாரத்தையும் பெற வேண்டும். இவை அனைத்தையும் பெற்றதற்கு பிறகு இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் NLM-UDYAMI-MITRA.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கப்படக்கூடிய விண்ணப்பங்கள் அனைத்தும் மாநில அளவில் செயல்படப்படும் நிறுவனமான தமிழ்நாடு கால்நடை மேம்பாட்டு முகமையின் கீழ் திட்ட மதிப்பு குழுவால் பரிசீலனை செய்யப்பட்டு திட்ட வழிகாட்டுதலின்படி உள்ளவற்றை அனைத்திற்கும் கடன் வசதி பெற வங்கிகளுக்கு அனுப்பப்படும். பின்னர் மத்திய
அரசிடம் அங்கீகாரம் பெறுவதற்கும் அனுப்பப்படும். பணிகள் நிறைவடைவதை பொறுத்து மானிய தொகையானது 2 தவணைகள்ல வழங்கப்படும். இந்த திட்டத்தில் மேலும் தகவல்களை பெறுவதற்கு, இணைந்து பயன்பெறுவதற்கு உங்கள் அருகாமையில் உள்ள கால்நடை பராமரிப்பு துறை அலுவலர் அல்லது பல்கலைக்கழக அலுவலர் மற்றும் அருகாமையில் உள்ள கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர்களை தொடர்பு கொள்ளலாம். அப்படி தொடர்பு கொள்ளும் போது இந்த திட்டத்தில் எப்படி பயன்பெறுவது என்பது குறித்த விரிவான விளக்கத்தையும் பெறலாம் என்பதை தமிழக அரசானது அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசின் கீழ் செயல்படக்கூடிய இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெறுவதற்கு உங்களுடைய முயற்சி இருந்தால் போதும், நிச்சயமாக தொழில் முனைவோர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாது மாநில அரசின் கீழ் பல்வேறு விதமான திட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்றன. ஆடு மாடு கோழி வளர்ப்பு போன்றவற்றிற்கு கொட்டாய் அமைப்பதற்கும் மானியமானது வழங்கப்படுகிறது. நாம் இந்த பதிவில் பார்த்தது ஆடு கோழி பன்றி வளர்ப்பதற்கான மானிய திட்டம். இதே போன்று பல்வேறு வகையான மானிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. சரியான முறையான பயிற்சியும் அனுபவமும் இருந்தால் நிச்சயம் இந்த திட்டங்கள் அனைத்திலும் விண்ணப்பித்து பயன்பெற முடியும்.